நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் வாசித்த 145ஆம் சங்கீதத்தில் இந்த வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். ஆமேன். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து நான் நினைச்சுவேன், பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளை எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை என்ன செய்வார்கள்? ஸ்தோத்தரிப்பார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தேவன் எவ்வளவு நல்லவர். அவருடைய கிரியைகளை சொல்லணும்னா சொல்லி முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ளவர். இந்த வேத வசனம் அருமையாய் சொல்லியிருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த காலை வேளையிலும் ஆமேன் ஒரு சாட்சியோடு சொல்லி இந்த செய்திக்கு உள்ளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கடந்த நாட்களிலே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் சகோதரராக இருந்தவரும் நிஷாவுக்கு தாய் மாமாவும் எனக்கு சித்தப்பாவுமாக இருந்த எங்கள் சித்தப்பா கர்த்தருக்குள் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். தேவனோடு சகல பரிசுத்தவான்களோடு இளைப்பாறும்படியாய் அவர்களை கர்த்தர் சேர்த்து கொண்டார். அது கேட்கிறதற்கு உலக பிரகாரமாய் ஒரு துக்கம் எங்களை நெருக்கினாலும் இந்த காரியத்தை கர்த்தர் நினைத்து பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் இதை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன், நினைத்து பார்க்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசித்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தது. 145ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஆமேன். இன்றைக்கு இந்த சாட்சி அவர் நடத்தின காரியங்களை குறித்து சபையில் அறிவிப்பது. ஆமேன். இது ஒரு மரண செய்தி கிடையாது. ஆமேன். அவர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்தை வெளிப்படுத்துவது. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுக்காக இந்த சாட்சியை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் சித்தப்பாவுக்காக நாங்கள் அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் தேவனுடைய அன்பிலே அவர்கள் வளர வேண்டும், அவர்களும் இந்த ராஜ்யத்திலே அவர்கள் பங்குள்ளவர்களாய் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அநேக நாட்கள் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆமேன். அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாலும் சில காரியங்களினாலே அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால எங்களுக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. எப்படியாவது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணுமே, தேவனை இறுக பிடித்து கொள்ள வேண்டுமே அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனால் அதற்குண்டான எந்தவித அறிகுறியும் அவர்களிடத்தில் காணப்படவில்லை. அதற்குண்டான எந்தவித மாற்றமும் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் கடந்த 2 மாதத்துக்கு முன்பதாக
அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவோடு பேசி அப்புறம் அவர்கள் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார்கள், வர ஆரம்பித்தார்கள் என்று என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்னார்கள். ஆமென். நான் நினச்சேன், சரி இப்போவாவது அவங்க கர்த்தரை தேடுகிறார்கள், சந்தோஷம், கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஒரு லகுவாய் நான் எடுத்துக்கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க ஒவ்வொரு காரியம் சொல்லும் பொழுதும் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை, அதை லகுவாக எடுத்துக்கொண்டதுனால அது எங்களுக்கு பெரிதாய் தெரியவில்லை. ஆமென். கடந்த வாரத்தில் கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார். அப்போ தான் ஆண்டவரிடத்தில் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்குறப்ப தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இது என்ன அப்படின்னா, சங்கீதம் 116 சங்கீதம் 15வது வசனத்தில், பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. ஆமே, மனுஷனுக்கு அது வித்தியாசமாய் தோன்றலாம், மனிதர்களுக்கு அது வித்தியாசமாய் தோன்றலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் அவர்களை பார்க்கலாம். சில பேர் அவர்களை அரசியல்வாதியாய் பார்க்கலாம், சில பேர் வேற துன்மார்க்கனாய் பார்க்கலாம், உலகத்தானாய் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை பரிசுத்தவானாய் கண்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவரை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டார் என்பதிலே நிச்சயம். ஆமென், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தேவன் இருதயத்திலே ஒரு தெளிந்த ஒரு சமாதானத்தை தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாறுதல்களை நாங்கள் நிதானித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவருடைய செய்கைகளின் மகிமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி தியானிக்க விவரிக்க வார்த்தையே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் சகல பரிசுத்தவான்களோடு இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆமென், எக்கால சத்தம் துணிக்கும். ஆமென், ஆமென். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நம்ம திருப்பி கொண்டோமானால் அந்த இதில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார், எக்கால சத்தம் துணிக்கும். அதில் அது ஓகே, 51ஆம் வசனம் 52ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், மரித்தவர்கள் அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்களுடைய வரிசையின்படி அவர்கள் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அவர்களை நாம் தரிசிப்போம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் அதை உறுதிப்படுத்துகிறார். அந்த உறுதியை தேவன் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை தேவன் என் இருதயத்தில் வைத்திருக்கிறார். நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், நான் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது, நான் மறுரூபமாக்கப்படும் பொழுது நாம் அவர்களை என்ன செய்வோம்? நாம் தரிசிப்போம். ஆமென். இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இதை ஒரு துக்கமாய் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்கள் வேற எங்கேயும் போகலை, அவர்கள் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் வேற எங்கேயாவது போயிருந்தா நம்ம வருத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு இது பண்ணார். அத்தை நிஷா இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு வரும்பொழுது அவங்களும் ஏர்போர்ட்டில் வந்து வழி அனுப்பி விட்டாங்க. அனுப்பும் பொழுது எல்லாரும் கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதோம். நாங்கள்லாம் ஊர்லேருந்து வரும்பொழுது அதுதான், எல்லோரும் வரும்போது அதுதான் நடக்கும். ஆமென். ஆமாம், அடுத்தாப்பில் பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அனுப்பி விட்டுட்டு ஃப்ளைட்டு ஏற்றி விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டேவா இருப்பாங்க? கிடையாது. ஆமென். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க ஒரு நல்ல தேசத்துக்கு அவர்கள் போய் இருக்கிறார்கள் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை, அவர் பரலோகத்தில் இருக்கிறார்கள், தேவனோடு பரிசுத்தவான்களோடு இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நாமும் அவர்களை சந்திப்போம் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. அதனால் கர்த்தர் எங்களை தேற்றுவாராக. எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மளை தேற்றுவாராக. சரி, எங்கள் சித்தப்பா குடும்பத்தை, எங்கள் சித்தியை, எங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் தேற்றுவாராக. அவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றுவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். செருபாபேலே திடன்கொள், யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ திடன் கொள். இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்துவம் எதுக்கு கொடுத்தாரோ இல்லையோ, இந்த பாதைகளெல்லாம் நாங்கள் தாண்டி வருவோம். எங்களை திடப்படுத்துவதற்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை திடப்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இழப்பின் நிமித்தம் சோர்ந்து போகாதபடிக்கு, திடனற்று போகாதபடிக்கு நீ திடன் கொள். ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்கள் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆமென். நீ விரும்பினவர்கள் அவர்கள் உன்னோடு கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ என்னுடைய வேலையை தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையிலே கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவாலயம் பாழாய் கிடக்கும் பொழுது அதை கட்டுவதற்காக செருபாபேலுக்கு இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார். யூத ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை என்ன செய்தார்? கொடுத்தார். அப்போ இந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்த பொழுது, அதற்கு கீழ்ப்படிந்த பொழுது தேவன் முதலாவது அவர்களை திடப்படுத்தினார், இரண்டாவது அவர்களுடைய ஆவியை எழும்ப பண்ணினார் என்று நாம் வாசித்தோம். ஆமென். நாம் தியானித்தோம். கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு தேவன் நம்மை எப்படியெல்லாம் நம்மளை நடத்த அவர் சித்தமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, நாம் தொடர்ந்து தேவனுடைய வேலையை, தேவாலயத்தை கட்டுகிற வேலையை நாம் செய்யும் பொழுது, பாழானவைகளை எடுப்பித்து நாம் கட்டும் பொழுது தேவன் நம்மளோடு கூட எப்படிப்பட்டவராய் அவர் இருப்பார் என்று நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் என்ன செய்வேன்? அசைக்க பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வார்த்தை என் இருதயத்தை தொட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தால் அந்த வார்த்தை ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதை கொஞ்சம் நம்ம நிதானிச்சு அறிஞ்சா இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. ஆமென். ஏதோ சும்மா இங்கே இருக்கிற டேபிள் எடுத்து அங்கே வைக்கிறது, அங்கே இருக்கிற பாத்திரத்தை எடுத்து இங்கே வைக்கிறது, இங்கே இருக்கிற காரை நகட்டி அங்கே விடுறது, அப்படிப்பட்டது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இவர் பேசுகிற வார்த்தையை வைத்தே நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவராய் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? நான் செய்கிற கிரியையை தானும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமென். அவர் செய்த கிரியை என்ன? அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த அற்புதங்கள் அடையாளங்களெல்லாம் செய்யணும்னா அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கணும்? முதலாவது அப்படின்னா விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய
கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அந்த மலை என்ன செய்யுமா, பெயர்ந்து போகுமா. ஆமென், ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை என்ன செய்யலாம், பெயர்க்க வைக்கலாம். ஆனால் கடுகளவு விசுவாசம் இல்லை அப்படின்னா அந்த கடுகை கூட நம்மளால் நகட்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை நம்ம பெயர்க்கலாம். ஆனால் விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த கடுகை கூட நம்மளால் நகட்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆமென், இதுதான் மனிதனுடைய தன்மை. ஆனால் என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாக்கிலும் செய்கிலும் வல்லமை உள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாக்கிலும் செய்கிலும் வல்லமை உள்ளவராய் இந்த இடத்துல, இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன், ஆமென், செருபாபேலை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆமென், இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் நான் என்ன செய்வேன், அசைய பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த தேவ சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல, ஆமென், ஹல்லேலூயா, நான் வானத்தையும் பூமியையும், ஆமென், சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் நான் என்ன செய்வேன், அசைய பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இது சாத்தியமா பிரதர், இது சாத்தியமா அப்படின்னா அவர் சாத்தியம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லாததை எதுவுமே சொன்னது கிடையாது, செய்யாதது எதுவுமே சொல்றதும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றின காரியத்தை அவர் திரும்பவும் சொல்லுகிறார். நான் இதற்கு முன்பதாக இதை நான் நிறைவேற்றி இருக்கிறேன், நான் செய்திருக்கிறேன், இனியும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்ற போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும்படியாய், அந்த கடுகளவு விசுவாசம் நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் யாருக்கெனுமே அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதை தான் திரும்பியும் அதை உங்களை கொண்டு, இந்த சபையை கொண்டு நான் செய்ய ஆசையா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் நான் என்ன செய்வேன், அசைய பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் தேவன் அசைய பண்ணினார் சொல்லி நாம் ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 12 இருந்து நான் வாசிக்கிறேன் நான். ஆமென். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ ஒரு கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. ஆமென், ஹல்லேலூயா. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். நான் 17-18 நான் வாசிக்கிறேன். நான் வானத்தின் கீழ் சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களும் அழிக்க நான் பூமி மேல் ஜலப்பிரயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் என்ன செய்யும், மாண்டு போகும். ஆமாம், 18ஆம் வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன செய்தான்னா செய்து முடித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ வேலை என்ன செய், நீ செய், ஆலயத்தை எடுத்து கட்டு. ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னும் ஒரு விசை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன்.
இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த தேவ சபையை நோக்கி வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பேழைய என்ன செய்ய, கட்டு. ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? உன் குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு, நீ பாதுகாக்கப்படுவதற்கு. ஆமென். ஆண்டவர் சொல்றார் இந்த சபையை பார்த்து, நீங்க இந்த சபை என்கிற இந்த பேழையை எடுத்து கட்டு. ஆமென். நான் வானத்தை அசைக்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. ஆமென். பூமியை அதிர பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. சமுத்திரத்தை பிளக்க பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யுங்க? வேலையை செய்யுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ பேழைய கட்டு. அவங்க அதற்கு கீழ்ப்படிந்தான். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன செய்தானா? செய்து முடித்தான். நம்ம எப்போ தேவன் நமக்கு கட்டளையிட்டவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, செய்து முடிக்கிறோமோ, அப்போ இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிச்சயமாய் என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமென், ஆமென். நோவாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சானா? ஆமாம், நிறைவேறிச்சு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. மகா ஆழத்தின் பூமியை தேவன் பிளக்க பண்ணினார். ஆமென், ஸ்தோத்திரம். வானத்தின் மதகுகள் திறவுண்டன. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வானத்தின் மதகுகள் என்ன செய்தது? திறந்தது. வானத்தையும் தேவன் திறந்தார். வானத்தின் மதகுகளை தேவன் திறந்தார். பூமியில் இருக்கிற பிளவுகளை பிளந்து நீரூற்றுகளை என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நோவாவுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருப்பாரானால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்யணும்னா வேலை செய்யணும். ஆமென், ஸ்தோத்திரம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்ய? என் ஜனங்களை விடுவிக்கணும். நீ எகிப்துக்கு போய் நீ என்ன செய்ய? பார்வோனிடத்தில் பேசு, எனக்காக பரிந்து என் ஜனங்களுக்காக பரிந்து பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேயை கேட்க சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபையை பார்த்து, ஆமென், ஹல்லேலூயா, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் மோசைக்கு நான் சொன்னது போல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த ஜனங்களை விடுவிப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று பரிந்து பேசுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாம் பரிந்து பேசும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, தேவன் வானத்தை அசைக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம், ஆமென், இப்போ 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 7 verse 1. ஆமென். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் தீர்க்கதரிசியாயிருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பி விடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நான் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். ஆனா நீ போய் நான் சொல்றத அவனுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? சொல்லணும். நீ போய் கேட்கணும். நீ அங்கே போய் என்ன செய்யணும்? நீ செயல்படணும். என்ன செய்யணும்? நான் உனக்கு ஒரு கோலை கொடுக்குறேன், அந்த கோலை கொடுத்துருக்குறேன், அந்த கோலை வச்சு நீ என்ன செய்? அவனுடைய சமூகத்தில் நின்று நீ என்ன செய்? நீ பேசு. ஆமென், ஹல்லேலூயா. நீ பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமென். அந்த அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆமென். தேவன் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்.
ஆமென். தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாம் செய்வோமானால், ஆமென், அந்த வார்த்தைக்கு எப்படி யூத ஜனங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து செய்தார்களோ அதே போல நாமும் செவி கொடுத்து, மோசேயும் ஆரோனும் செவி கொடுத்து செய்தது போல நாம் தேவனுடைய சந்நிதியிலே செவி கொடுத்து நாம் செய்தால் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்மை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் நடப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரருக்கு முன்பாக தன் கோலை போட்டான், அது என்ன ஆயிற்று? சர்ப்பமாய் மாறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. சர்ப்பமாய் ஆயிற்று. அவன் தேவன் தனக்கு சொன்னதன்படியே அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு இந்த கோல் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் என்கிற கோல் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் ஜனங்களுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக அதை வைத்து நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், ஜனங்களை அது மீட்டுக் கொள்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும். ஆமென். தேவன் இந்த மோசையும் ஆரோனையும் வைத்து அநேக அற்புதங்களை பார்வோனுக்கு முன்பதாக அவர் நடப்பித்தார். ஆண்டவர் சொன்னாரு, இந்த கோலை தண்ணீருக்கு நேரா நீ நீட்டு, அதை அடி, அது இரத்தமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. புழுதியில அடி, அதுல இருந்து என்ன செய்யும்? தவளைகள் புழுதியில அடி, அது பேன் என்ன செய்யும்? அதுல இருந்து என்ன செய்யும்? உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. தண்ணீர்ல அடி, அதுல இருந்து தவளைகள் என்ன செய்யும்? அதுல இருந்து என்ன செய்யும்? பிறப்பிக்கும். அப்படி சொல்லிட்டு அநேக அற்புதங்களை இந்த கோலை கொண்டே ஆண்டவர் என்ன செய்தார். ஆமென். தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டுமானால், ஆமென், தேவன் சொன்னதை நாம் செய்யணும்னா இந்த வேத வசனத்தை கொண்டே தேவன் நம்மளை கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நீதி உள்ளது, இது சத்தியம் உள்ளது, இந்த வசனம் வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நாம் உயர்த்த எப்படி ஆரோனும் மோசேயும் இந்த கோலை உயர்த்தும் பொழுதெல்லாம் அற்புதம் நடந்ததோ, செங்கடலுக்கு நேராய் அந்த கோலை நீட்டினார்கள், செங்கடல் இரண்டாய் பிளந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கண்மலைக்கு நேராக இந்த கோலை நீட்டச் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கண்மலைக்கு நேராக கோலை நீட்டினா கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுக்கும். ஆனால் அந்த கோலை கொண்டு அவன் அடித்தான், ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்தது? தண்ணீர் வெளிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற இந்த கோலை நாம் எடுத்து நாம் செயல்படுவோமானால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கோலை வானத்துக்கு நேராக அவன் நீட்டின பொழுது வானம் திறக்கப்பட்டது, கல்மலை வானத்திலிருந்து பொழிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கல்மலை, அந்த வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஓகே. 23 வசனம், 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 22 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவித பறவைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. அமேன் என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மலைகளையும் என்ன செய்தார்? அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் வானத்துக்கு நேராய் இந்த கோலை நீட்டின பொழுது இடி முழக்கங்களும் கல்மலையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 24, 28 கல்மலையோடு கூட கலந்த அக்கினியும் மிகவும் கொடியதாக இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. 28வது வசனத்தில் பார்வோன் சொல்றாரு, இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மலையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள்,
நான் உங்களை என்ன செய்கிறேன்? போக விடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களை என்ன செய்கிறேன்? போக விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கோலை நீட்டும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. ஆமென். வானத்தை தேவன் அசைக்க பண்ணினார். அதிலிருந்து கல்மலை விழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இடி அக்கினி இறங்கினது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அசைக்க பண்ணினால் கல்மலை விழும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வானத்தை அசைத்தால் அக்கினி கீழே இறங்கும் வானத்திலிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி தேவன் வானத்தை அசைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். எது என்ன செய்யணும்னா, அவர் தனக்கு கொடுத்த காரியத்தை மாத்திரம் நாம் செய்யணும். மோசேயும் ஆரோனும் தேவன் தனக்கு சொன்ன காரியத்தை மாத்திரம் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் இந்த கோலை பிடித்து கொண்டு தேவன் தனக்கு சொன்னதை மாத்திரம் செய்தது போல நீங்களும் நானும் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு தேவனுடைய சந்நிதியில் நாம் நின்று நாம் வாதாடும் பொழுது தேவன் வானத்தை அசைக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. பூமியை அசைக்க பண்ணுவார், சமுத்திரத்தை அசைக்க பண்ணுவார், வெட்டாந்தரையை அசைக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் ஆமென் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவது வசனம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6ஆவது வசனம், பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு என்ன செய்வாய்? பங்கிடுவாய். ஆமென். மோசைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், என் வேலை செய்ய, என் கரம், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பேன் என்று சொன்னார். அவர் மோசையோடு விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவனை தொடர்ந்து வருகிற யோசுவாவோடும் தேவன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யோசுவாவையும் தேவன் என்ன செய்தார்? பலப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவையும் பலப்படுத்தினார். அந்த யோசுவாவுக்கு நடந்த முதல் அற்புதமே, அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமர்ந்து கொண்டு யோர்தான் நதியில் அவர்கள் கால் பட்ட உடனே அது என்ன செய்ததாம்? பிளந்தது. ஆமென். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கையை நாம் பாதுகாத்தால், அதை சுமந்தவர்களாய், அதை காத்து கொண்டவர்களாய், அதை ஏற்றுக்கொண்டவர்களாய், ஆமென், நாம் நடந்தால் நமக்கு முன்பதாக நிற்கிற யோர்தானையும் தேவன் பிளப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு, ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய், முன்னாடி நீ யோர்தானில் கொண்டு போய் என்ன செய், நிறுத்து. அவர்கள் கால் பட்ட உடனே அந்த யோர்தான் என்ன செய்யும்? விளக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உடன்படிக்கையை சுமந்து கொண்டால் தேவன் நம்மளை அசைக்க பண்ணுகிறவர்களாய், சமுத்திரத்தை யோர்தானை பிளக்க பண்ணுகிறவராய் தேவன் நம்மளை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. 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 இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோசுவா பார்த்து, யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் என்ன செய்த? ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் என்ன செய்யுங்க? சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள்.
அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆனால் நீ என்ன திரும்ப செய்யணும்? நீ பட்டணத்தை சுற்றி வரணும். ஆமென், ஹல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? பட்டணத்தை சுற்றி வரணும். ஆண்டவர் சொன்னார், நீ பட்டணத்தை சுற்று. ஆமென், ஹல்லேலூயா. நாம் பட்டணத்தை சுற்றி இருக்கிறோம், சுற்றுவோம், இன்னும் சுற்றுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆர்ப்பரிக்கிற நாள் வந்து இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எக்காலம் ஊதுகிற நாள் வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஊத ஊத பட்டணத்தை சுற்ற சுற்ற நாம் ஆர்ப்பரிக்க இந்த எரிகோ கோட்டை இடிந்து விழும். தேவன் சமுத்திரத்தை, ஆமென், ஹல்லேலூயா, பூமியை அசைய பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. பூமியை தேவன் என்ன செய்வார்? அசைய பண்ணுவார். இங்க இருக்கிற எரிகோ கோட்டை இடிந்து விழும் இயேசுவின் நாமத்தினால. நாம் இந்த பட்டணத்தை சுற்ற சுற்ற, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் வேலை செய்ய, ஆமென், அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நோக்கி நாம் ஆர்ப்பரிக்க இந்த பட்டணத்தில் இருக்கிற எரிகோ கோட்டை இடிந்து விழும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அதை உங்களை கொண்டு என்னை கொண்டும் அதை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் வல்லமை உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நான் தேசத்தை இன்னும் ஒரு விசை நான் அசைய பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அசைய பண்ணுவதற்காக நமக்காக காத்திருக்கிறார். ஆமென். இங்க இருக்கிற எரிகோ கோட்டை விழும்படியாய், விக்கிரக தோப்புகள் விழும்படியாய், தேவன் அவைகளை நம்மளுடைய கரத்தில் கொடுக்கும்படியாய், அவைகளை சங்கரிக்கும்படியாய், தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் தேவன் நமக்காக அவர் காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கீழ்ப்படிந்தது போல நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து தேசத்தை சுற்றி வருவோமானால், ஆமென், எக்காலத்தை ஊதுவோமானால், நம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவோமானால், ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தை நான் உன் கரத்தில் கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தை நான் உன் கரத்தில் கொடுப்பேன். ஆமென். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த சபைக்கு சொந்தமாவதாக, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எனக்கு அது சொந்தமாவதாக, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு இந்த வார்த்தை சொந்தமாவதாக. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். தேவன் நம்முடைய கரத்திலே ராஜாக்களை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் இந்த தேசத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளை நம்முடைய கரத்திலே தேவன் ஒப்பு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் அதை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அசைக்க பண்ணுகிறவரா, தேசத்தை அசைக்க பண்ணுகிறவரா. ஆமென், ஹல்லேலூயா. பூமியை அசைக்க பண்ணுகிறவரா, பூமியில இருக்கிற கிரியைகளை அசைக்க பண்ணுகிறவரா. இன்றைக்கு இந்த இடத்துல தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். சமுத்திரத்தில் வழியே இல்லாத இடத்துல நான் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவதற்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். நான் சமுத்திரத்தை பிளக்க பண்ணுகிறவராய் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கண்மலையை பிளக்கிறவராய் நான் உன்னோடு கூட இருப்பேன். வானத்தின் மதகுகளை திறக்கிறவராய் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை விழத் தள்ளுகிறவராய், ஆமென், பூமியை அசைய பண்ணுகிறவராய் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அசைக்கவில்லை. ஆமென். என் தேவன் அதை அசைய பண்ணினார்.
வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். இந்த சபைக்கு சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். அவர் நிறைவேற்றுகிறவராய் இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நான் இன்றைக்கு அசைய பண்ணுகிறவராய் இருக்கிறேன். எரிகோ கோட்டை இடிந்து விழும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, அடுத்ததாக, ஆமென், எப்படிப்பட்டவராய் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை நீ செய்தான் அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள், 2 King chapter 2. ஆமென். ஹல்லேலூயா. verse 14 வாசிக்கிறேன், கேளுங்க. எலியாவின் மேலிருந்த எலியா கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய கரத்தில், நம்முடைய சிரசிலே எலியாவின் அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எலிஷாவின் அபிஷேகம், இரட்டத்தனையான அபிஷேகம் உங்களுடைய என்னுடைய சிரசின் மேலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நான் இன்னும் ஒரு விசை இந்த தேசத்தை நான் அசைக்க பண்ண போகிறேன். இன்னும் ஒரு விசை, ஆமென், வெட்டாந்தரையை நான் அசைக்க பண்ண போகிறேன். இன்னும் ஒரு விசை நான் சமுத்திரத்தை அசைக்க பண்ண போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசை நான் தேசத்தை நான் அசைக்க பண்ண போகிறேன். அதற்கு உனக்கு என்ன இருக்கணும்னா, அதை அசைப்பதற்கு ஒன்றை கொண்டு நான் அதை செய்வேன். அதுக்கு என்ன இருக்கணும்னா, உனக்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். எலியாவின் அபிஷேகம் இருக்க வேண்டும். எலிசாவின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் பொழுது உன்னை கொண்டு ஆமென், எலியாவின் தேவன் உன்னுடைய தேவனாய் அறியப்படுவதற்கென்று, ஆமென், ஹல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்வேன். தேசத்தை அசைக்க பண்ணுவேன். பிளக்க முடியாத காரியத்தை பிளக்க பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போமானால், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 நான் வாசிக்கிறேன். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? 2 ராஜாக்கள் தானே, நான் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். ஓகே. பின்பு அவன் எலியாவின் மேலே கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்ப போய் யோர்தானுக்கு கரையிலே நின்று எலிசாவின் மேலிருந்த கீழ் விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, அப்படின்னு சொல்லி இதில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை ஒரு கூட்டத்தார் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆமென். ஏளனம் செய்வதற்கு அவங்க கடந்து வரும்பொழுதே சொல்றாங்க, உன்னுடைய தலைவன், உனக்கு தலைமையாக இருக்கிறவன், நீ உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறவன், ஆமென், ஹல்லேலூயா, அந்த தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட போகிறான் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ இனிமே அனாதையாக நிற்க போகிற, இனிமேல் நீ ஒன்றும் இல்லாமல் இருக்க போகிற, அவன் கூட இருந்த வரைக்கும் உனக்கு பலன் இருந்தது. ஆமேன். இனி நீ தனிப்பட்டவனாக இருக்க போகிறாயே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு எலிசாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள்லாம் சும்மா இருங்க, எனக்கு அது தெரியும். ஆமேன். ஏன் தெரியுமா? அவன் தெரியும்,
கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். எலிசாவை எலியா அழைக்கும் பொழுது, ஆமென், இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வதற்கென்று தான் என்னை அழைத்தார் என்பதை எலிசா முழுமையுமாய் அவன் நம்பி இருந்ததுனால, ஆமென், அதை விடாமல் அவரை இறுக பிடித்து கொண்டதுனால அந்த இரட்டத்தனையான அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தது தேவன் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாரும் அறிக்கை எடுக்கிறோம், எலியாவின் தேவன் என்னுடைய தேவன், எலிசாவின் தேவன் என்னுடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எலியாவை கொண்டு அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினது போல தேவன் என்னை கொண்டு அக்கினியை இறக்கும்படியா தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் நீ என் வேலையை செய், நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னும் ஒரு முறை நான் வானத்தை அசைக்க போகிறேன், நான் பூமியை அசைக்க போகிறேன், நான் சமுத்திரத்தை அசைக்க பண்ண போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அசைய பண்ணுகிறவராய் நம்மளோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு தேவன் நமக்கு கொடுத்தது எலியாவின் அபிஷேகம், எலிசாவின் அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தன் பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி நம்மளை பயமுள்ளதாய் ஒரு இதில் பயந்து கூனி குறுகி உட்கார வைப்பதற்கல்ல. ஆமென், நமக்கு கொடுக்கப்பட்ட சால்வையை முறுக்கி அடிக்கும் பொழுது, அந்த அபிஷேகத்தை எடுத்து செயல்படுத்தும் பொழுது வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக, ஆமென், எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்மளை கொண்டு அவர் செய்ய சித்தமாயிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆமென், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலிருந்து இந்த ஜீவ வார்த்தையை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை நம்ம போய் வாசித்தோம் அப்படின்னா, பேதுருவும் அப்போஸ்தலர்களும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் சூனியக்காரியை அவங்க என்ன செஞ்சாங்க? ஆமாம், விடுவித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை கொண்டு பலத்த கிரியை நடந்தது. எதனால் நடந்தது? தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்ததினாலே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் மூப்பரையெல்லாம் வரவழைத்து அப்போஸ்தலர்கள் கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை நான் என்ன செய்தான்? அனுப்பினான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சேவர்கள் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவக்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது, இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? போதகம் பண்ணுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவர்கள் சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தார்கள். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவங்கள மிரட்டும் பொழுது பேதுருவும் அப்போஸ்தலரும் சொன்னாங்க, நாம் மனுஷர்களுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகளை தேவன் நமக்காக திறக்க பண்ணுவா.
ஆமென், ஹalleluya. நான் பூமியை அது அசைய பண்ணுவேன் என்று சொன்னவர், வெட்டாந்தரை அசைய பண்ணுவேன் என்று சொன்னவர், அப்போஸ்தலரை கொண்டு சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தார் அல்லவா. இந்த தேசத்தில் சிறைப்பட்டு இருக்கிறவருடைய சிறையை திறப்பும்படியா தேவன் உங்களையும் என்னையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, செருபாபேலே, பிரதான ஆசாரியனே, ஜனங்களே, யூத ஜனங்களே, தேசத்தில் மீதியா இருக்கிறவர்களே, இந்த சபையில இருக்கிறவர்களே, இதை கேளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்க வேலையை நடத்துங்க, நான் தேசத்தை அசைய பண்ணுவேன், நான் தேசத்தை அசைய பண்ணுவேன், உங்களை கொண்டு சிறைச்சாலையின் கதவுகளை நான் திறப்பேன். ஆமென், ஹalleluya. உங்களை எவனும் சிறைப்படுத்த முடியாது, எவனும் கலங்கடிக்க முடியாது. உங்களை கலங்கடிக்க நினைக்கிறவன் கலங்கி போவான். ஆமென், ஹalleluya. கலங்கி போவான். ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம். இதே சம்பவத்தை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு முன் ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஆமென். அப்பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். ஆமென், ஹalleluya. ஆமென். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையே காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து என்ன செய்தது? விழுந்தது. ஆமென், ஹalleluya. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடி செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. இந்த இடத்துல சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் சிறைச்சாலையை அசைக்க பண்ணுவார், சங்கிலிகளை கட்டுகளை தேவன் அவிழ்ந்து போக பண்ணுவார். ஆமென், ஹalleluya. தூதன் நமக்காக பணிவிடை செய்கிறவனாய் இருப்பான். ஆமென், ஹalleluya. அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால நாம் தேவனுக்கு நாம் உண்மையாய் ஊழியம் செய்தால், தேவனுக்காக நாம் சபைகளை ஏற்படுத்துவோமானால், ஆமென். அடுத்த பாயிண்ட், சபைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் அதிலிருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, பவுலும் சீலாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் ஆனதுனால நான் துரிதமாக நான் கடந்து போகிறேன். பவுலையும் சீலாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எருசலேமில் மாத்திரமல்ல, வெளியில் போய் ரோமர்கள் மத்தியில் மற்ற தேசங்களிலே போய் என்ன செய்தார்கள்? அவங்க சுவிசேஷம் சொல்லி புற ஜாதியாரையும் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். ஆமென், ஹalleluya. அப்போ அவர்களை சிறையில் கொண்டு போய் வைக்கும் பொழுது தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆமாம், நாம் புறஜாதிகளை மீட்டு கொள்வதற்கு நாம் எத்தனைக்கும் பொழுது, ஆமென், அந்த வேலையை நாம் நடப்பிக்கும் பொழுது தேவன் நம்மளை பயன்படுத்தி சிறைச்சாலையின் கதவுகளை திறப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹalleluya. அந்த போர்ச்சேவரன் பார்த்து பயந்து தற்கொலை பண்ண போகிறான். அவன் சொல்கிறான், நீ உனக்கு ஒன்றும் ஒரு கேடு செய்யாத அப்படின்னு சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறான். அப்போ தேவனுக்காக நாம் கிரியை செய்யும் பொழுது நம்மை கொண்டு தேவன் அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பிக்கிறது மாத்திரமல்ல, ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹalleluya. தேவன் நம்மளை ஆதாயப்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென், ஹalleluya. ஆமென். தேவன் தேசத்தையும் தேசத்தை என்ன செய்வார்? அசைக்க பண்ணுவார். அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும்
வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். இது வரைக்கும் நம்ம வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் தேவன் என்ன செய்தார்? ஆமென். எரிகோ கோட்டையையும் மதிலையும் தேவன் எப்படி அசைக்க பண்ணினார், சிறைச்சாலையின் கதவுகளை எப்படி திறந்தார் என்று நாம் என்ன செய்தோம்? நம்ம பார்த்தோம். இப்போ ஜாதிகளை தேவன் அசைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேசங்களை நம்முடைய கரத்தில் கொடுப்பார். எல்லா கட்டுகளை நம்மளை விட்டு விலக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார். நம்மளை கொண்டு வானங்களை தேவன் திறப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு சமுத்திரத்தை தண்ணீரை பிளக்க பண்ணுவார். நம்மளை கொண்டு கண்மலையை தேவன் பிளக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தேவன் ஜாதிகளை அசைக்க பண்ணுவார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஜாதிகளை தேவன் என்ன செய்வார்? அசைய பண்ணுவார். ஆமென், ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டு கொண்டு வரும் பொழுது எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆமென். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியையும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களின் உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஜாதிகளை, ஆமென், தேசத்தாரை கலங்க பண்ணுவார். ஆமென், அசைப்பார். ஆமென். கலங்க பண்ணுவார்ங்கிறது அதை அசைக்கிறதுக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. நம் நிமித்தம் தேசத்தார் கலக்கப்படுவார்கள். ஆமென். இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, எகிப்தியர் சொல்றாங்க, இந்த வசனத்தை 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் என்று எகிப்தியர் அறிக்கையிட்டது போல தேசத்தார் நம்மளை பார்த்து அறிக்கையிடுவார்கள். ஆமென். கர்த்தருடைய கரம் இவர்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சமுத்திரத்தை பிளந்தவர் இவர்களோடு கூட இருக்கிறார். அந்த சமுத்திரத்தின் அந்த பாதையின் வழியாய் நாம் கடந்து செல்ல முடியாது. வானத்தை பிளந்தவர் இவர்களோடு கூட இருக்கிறார். அந்த தேவனுடைய அற்புதத்திலே நாம் பங்கு கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மதிலை இடிக்க பண்ணினவர் இவர்களோடு கூட இருக்கிறார். அதில் நாம் வெற்றி கொள்ள முடியாது என்பதை ஜனங்கள் அறிக்கையிடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலர் கடந்து தீருமளவும் யோர்தான் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் இருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்ட முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருந்து தேவன் செய்கிற பலத்த கிரியை நிமித்தம் இந்த உலகத்தின் அதிபதி சோர்ந்து போவான். உலகத்தின் இருக்கிற உலக சிந்தனையில் இருக்கிற ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். நமக்கு எதிராய் செயல்படுகிற ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். ஆமென். இஸ்ரவேலோடு இருந்தவர், மோசேயோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். ஜனங்களை கலக பண்ணுகிறவர், அவருடைய இருதயத்தை கரைய பண்ணுகிறவர், அவர்களை அசைய பண்ணுகிறவர் அவர் உங்களோடு என்னோடு அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சபையை வனாந்தரத்தில் நடத்தின அதே ஆண்டவர் இந்த சபையும் தேவன் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபைக்கு விரோதமாய் எழுகிற சத்துருவினுடைய இருதயத்தை கலங்க பண்ணுவதற்கு தேவன் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 2ஆம் அதிகாரம் நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும், நான் வாசிக்கிறேன். 1, 8, 9, 10, 11 நான் வாசிக்கிறேன்.
நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தமிழந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். 8ஆம் வசனம், அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. ஆமென். உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது எதிராளிகளுடைய இருதயம் கரைந்து போகும். எதிராளிகளுடைய இருதயம் கரைந்து போகத்தக்கதாய் தேவன் நம்மை கடக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை அவர் நம்மளோடு கூட நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். நான் ஜாதிகளை அசைய பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, எலியாவை கொண்டு ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை, விக்கிர ஆராதனை கூடங்களை தேவன் அசைய பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற தீர்க்கதரிசியாய் இருப்போமானால், ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தீர்க்கதரிசியாய் இருப்போமானால், ராஜாக்களையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவர்களையும் அந்நிய தெய்வங்களையும் நாம் கலங்க பண்ணுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் அந்த அதிகாரத்தில் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவான், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற தீர்க்கதரிசி நான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையை உங்களை கொண்டு என்னை கொண்டு நிறைவேற்றுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரர், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளை என்று நாம் அறியப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அறியப்படும் பொழுது தேவன் நம்மை கொண்டு ராஜாக்களை கலங்க பண்ணுவார். ஆமென். பாகால் தீர்க்கதரிசிகளை ஆமென் கலங்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்வதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 11ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்நாளில் தானே யூதரானவர் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படி முடிந்தது? எதனால முடிந்தது? ஏன் முடிந்தது அப்படின்னு சொன்னால், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல அகாஸ்வேர் ராஜாவுக்கு ஆமான் என்ன செய்கிறான்? துர்ஆலோசனை சொல்லி யூத ஜனங்களை அழிப்பதற்கென்று அவன் என்ன செய்கிறான்? ஒரு விதமான ஜனங்கள் இந்த தேசத்துக்குள்ளே பரம்பி இருக்கிறார்கள், அவர்களை என்ன செய்யணும்? அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் துர்ஆலோசனை சொல்லி அதுக்கு ஏற்ற பெர்மிஷனை அவரிடத்துலேருந்து அகஸ்வேர் ராஜாட்ட இருந்து அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொள்கிறான். ஆமாம். 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த உத்தரவு அஞ்சைக்காரர், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்த அஞ்சைக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ஆமென். ஹல்லேலூயா. சூசான் நகரம் கலங்கிற்று. ஆமென். சூசான் நகரம் கலங்கிற்று. ஆமென். ஆமென். சத்துரு தேசத்தை கலங்க பண்ணுவான். சத்துரு தேவனுடைய பிள்ளைகளை கலங்க பண்ணுவான்.
சத்துரு தேவனுடைய சபையை கலங்க பண்ணுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் நாம் நிற்போமானால் அந்த தேசத்தை கலங்க பண்ணினவனை நாம் கலங்க பண்ண முடியும். நம்முடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், தேசத்தை, சமுத்திரத்தை, வெட்டாந்தரத்தை, ஜாதிகளை அசைய பண்ணுகிறவர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 2வது வசனம் 3வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளின்படியும் செய்கிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவனை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர் அகஸ்வேரு ராஜுவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பார்த்தவர்கள் மேல் கைப்பட கூட்டிக் கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளில் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெக்காயினால் உண்டான பயங்கரம் அவர்களை என்ன செய்தது? பிடித்தது. மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவனுக்காக நீங்களும் நானும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறினார். ஆமென். நம்மை கொண்டு தேவன் என்ன செய்வார்? காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அவன் 128 தேசத்தையும் தேவன் அசைய பண்ணினார், ஜனங்களை அசைய பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுக்காக, ஆண்டவரே நாங்கள் வைராக்கியமாக இருப்போம், ஆண்டவரே எங்களை நாங்கள் வைராக்கியமாக இருப்போம்ப்பா, நாங்கள் வைராக்கியமாக இருப்போம். நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது, நீங்கள் சொன்ன வாக்கு தத்தம் உண்மை உள்ளது. ஆமென். நான் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, ஆமாம், நான் வானத்தையும் பூமியும் வெட்டாந்தரையையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவேன் என்று சொன்னீரே. அந்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீர் அசைய பண்ணுவதற்கு உண்மை உள்ளவர். அதை அசைய பண்ணுவதற்கு நீர் பயன்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதை என்ன கொண்டு நீங்க செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுகிற வேளையிலே தேவன் நமக்கு நீதி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி விரும்பப்பட்டவர் நம்மளோடு கூட அவர் கடந்து வருவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள். அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரம் நான் போகிறேன். விரும்பப்பட்டவர் அவர் நம்மளோடு கூட அவர் வருவார். தாவீதை யாரும் விரும்பலை, யோசேப்பை யாரும் விரும்பலை, அவன் சகோதரர்கள் பகைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீ எங்களுக்கு அதிகாரியா இருப்பியா, நீ எங்களுக்கு போஷிப்பியா அப்படின்னு சொல்லி அவனை பகைத்தார்கள். அவனுடைய சொந்த சகோதரர்களே யோசேப்பை என்ன செய்தாங்க? பகைத்தார்கள். பகைத்த அவனை தேவன் அதிபதியாய் நிறுத்தினார். ஆமென். அவனை விரும்பப்பட்டவனாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. விரும்பப்பட்டவர் நம்மளோடு கூட வரும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், நம்மளை தேவன் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுவார். தாவீது தன்னுடைய சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவனை கொண்டு என்ன செய்தார்? அவனை ஏற்றுக்கொண்டார். ஆமென். நம்ம பார்த்தபடி மொர்தெக்காய் ஆமனால பகைக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களினாலே பகைக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் மொர்தெக்காயை ஜனங்கள் ராஜா விரும்பும்படியாய் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஏன்னா விரும்பப்பட்டவர் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை, இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய், ஆமென், ஹல்லேலூயா. செருபாபேலே நீ திடன்கொள், யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ என்ன செய்? திடன்கொள், வேலை செய். விரும்பப்பட்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் விரும்பப்பட்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வேலையை செய்ய செய்ய, என் காரியத்தை நீ நடத்த நடத்த ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்னை வெறுத்துட்டாங்களே, என் காரியம் மாறுதலாக முடிஞ்சிடுச்சேன்னு சொல்லி யோசேப்பும் தாவீதும் மொர்தெக்காயும் இப்படி பல அப்போஸ்தலர்களும் என்ன செய்யலை? ஒரு ஓரமாக உட்கார்ல. அவர்கள் வேலையை செய்த பொழுது விரும்பப்பட்டவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். ஆமென்,
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். ஆமென். ஹalleluya. சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருந்தாலும் அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். சூசா நகரம் கலங்கினது என்று வாசிக்கிறோம். அந்த 19ஆம் அதிகாரத்தை எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தோன்னா, அமேன், மொர்தெக்காய் சமாதானத்தை கட்டளையிட்டான். அமேன். சமாதானம் அவனால் பிறந்தது என்று நாம் வாசிக்கிறோம். தேசம் அமைதலாய் இருந்தது. அமேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கொண்டு சமாதானத்தை தேசங்களுக்கு, ஜனங்களுக்கு கட்டளையிடுவார். அமேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிறவர், நம்மளை தன் பக்கமாய் சேர்த்து கொண்டு அதிகாரத்தை, முத்திரை மோதிரத்தை நமக்கு கொடுப்பவர். ஆமென். எப்படி ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட யோசேப்பை சேர்த்து கொண்டு அவன் கையில் அதிகாரத்தையும் முத்திரை மோதிரத்தையும் அவனுக்கு கொடுத்தாரோ, எப்படி மொர்தெக்காய், வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மொர்தெக்காயை கொண்டு வந்து, ஆமென், அகஸ்வேர் ராஜா தன்னுடைய கரத்திலிருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து அவனுடைய கரத்தில் கொடுத்தாரோ, ஆமென், ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ, அவன் பக்கமாய் அவன் சேர்த்து கொள்ளப்பட்டானோ, அதே போல தேவாதி தேவன் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். மகிமை உள்ளவர், மகிமைப்படும்படியாய், நம்மிலே மகிமைப்படும்படியாய், யோசேப்பை மகிமைப்படுத்தினவர், மோசேயை மகிமைப்படுத்தினவர். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவை மகிமைப்படுத்தினவர், எலியாவை ஜனங்களுக்கு முன்பதாக, தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக மகிமைப்படுத்தினவர். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை தன் சகோதரர்களுக்கு முன்பதாக கனப்படுத்தினவர். மொர்தெக்காய் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இவன் வாய்க்குமோ இல்லையோ பார்ப்போம் என்று அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் ஆமான் கிட்ட போய் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பதாக மொர்தெக்காய் வெட்கப்படுத்தப்படாதபடிக்கு தேவன் அவனை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருப்பாரானால், உங்களை என்னையும் வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவன் கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், செருபாபேலே திடன்கொள், யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே திடன்கொள், தேசத்தில் மீதியா இருக்கிற ஜனங்களே, சபை ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஆமென். வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட திடப்படுத்துகிறவராய் இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எந்த காரியம் எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே, எந்த காரியம் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களை திடப்படுத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். எங்களை உயிரோடு எழுப்புகிறவர், எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தை அசைக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. காரியங்களை நடப்பிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தை கட்டளையிடுகிறவர், எங்களிலே பிரியப்படுகிறவர், ஆமென், எங்களிலே மகிமைப்படுகிறவர், ஆமென், முத்திரை மோதிரமாக எங்களை நிறுத்துகிறவர், நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்ததுல உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக நிற்கிற எரிக கோட்டை அசைகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில அசைக்க முடியாத காரியங்கள், நடக்காத காரியங்கள், அநேக நாட்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், என் தேவன் இப்பொழுது நீர் அசைக்கிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை அடிமைக்கு நீங்க கொடுத்த பொழுது, நான் முடியாததை முடிய பண்ணுவேன் என்று சொன்னேரே, அசைக்காததை நான் அசைய பண்ணுவேன் என்று சொன்னேரே. நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் நான் அசைய பண்ணுவேன் என்று சொன்னேரே. நீர் எங்க குடும்பத்தில், எங்க வாழ்க்கையில நீங்க அசைக்க பண்ணுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த காரியம் அசையணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள்ல ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோமோ, அந்த காரியத்தை நீங்க அசைக்கிற தயவுக்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். வல்லமை உள்ளவராய், மகத்துவம் உள்ளவராய் ஆண்டவரே, இந்த சபையில நீங்க வெளிப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீங்க நடத்துகிற தயவுக்காக நன்றி. இந்த வாக்கு தத்தத்தை
எங்களில் கொண்டு நீங்கள் இதை நிறைவேற்ற போகிற தயவுக்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். உடைய வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், எங்கள் சபையில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் உங்களையும் எண்ணிக்கொண்டு இந்த தேசத்தையும் ஜாதிகளையும் ஆமென் அசைய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அதை செய்யும். ஆமென். Thank you. God bless you.